வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸாக அந்த சாறாக குடிப்பதை விட அப்படியே அந்த சுளைகளாக நம்ம சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான நார்ச்சத்தும் மருத்துவ குணங்களும் நம்மளுடைய உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழம் சுவையில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் ஆரஞ்சு பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான். விரிவான மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழங்களில் மிக அதிக அளவில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது உடலில் ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய அந்த எண்ணிக்கையை அந்த உற்பத்தியை அதிகரித்து நோய் தொற்றுகள், சளி, காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் நம்மளுடைய உடலை பாதுகாக்குதுங்க. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆரஞ்சு பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க இல்லையா, இது உடலினுடைய செல்கள் சேதமடைவதை நமக்கு முன்னாடியே தடுக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அப்போ இந்த இம்யூன் சிஸ்டமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயத்தினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழங்களில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த அழுத்தத்தை சீரான அளவில் வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் அந்த ரத்த நாளங்களில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்தெல்லாம் நமக்கு குறையுங்க. ஆரஞ்சு பழங்களில் இருக்கக்கூடிய ஹெஸ்பெரிடின் போன்ற பிளவனாய்டுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்த நாளங்களினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பாக இருந்தாலுமே அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றிக் கொள்ளலாம், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்திக் கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறதால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய இதயத்துக்கு போக ஆரம்பிக்குங்க. இப்போ இதனால் இதய துடிப்பு, அதனுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடெல்லாம் சீரான அளவில் இருக்கிறதால எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை சீராக்கிக் கொள்வதற்கு நம்ம தொடர்ந்து ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வராமல் தடுக்குது. செரிமான அமிலங்களினுடைய சுரப்பை தூண்டி சாப்பிட்ட உணவை எளிதில் செரிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குடல் ஆரோக்கியத்தையுமே நமக்கு மேம்படுத்துது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது. வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம வலுவடைய வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம ஆரஞ்சு பழங்கள் எடுத்துக்கலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் ஏ மற்றும் கரோட்டினாய்டுகள் ஆரஞ்சு பழங்களில் நிறைந்திருக்குங்க. இது நமக்கு மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கக்கூடியதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் மற்றும் பார்வை திறன் குறைபாடு, மாகுலர் டீஜெனரேஷன் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நம்மளுடைய கண்களை பாதுகாக்கக்கூடியதாக ஆரஞ்சு பழம் இருக்கு. ஸோ இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு மரபு வழி காரணம், வயசாகக்கூடிய காரணம், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடியது முக்கிய காரணமாக இருக்கு. அப்போ நாம கண் பார்வைக்கு கூர்மையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, கரோட்டினாய்டுகள் இதெல்லாமே நம்ம நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எப்போதுமே கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்காக தான் நம்ம அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளணுங்க. பளபளப்பான மற்றும் ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு நம்ம ஆரஞ்சு பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழம் சருமத்தினுடைய இயற்கை அழகை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இருக்கு. அதுக்கு காரணம் ஆரஞ்சு பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து. இது என்ன பண்ணும் அப்படின்னா சருமத்திற்கு இறுக்கத்தையும் இளமையும் தரக்கூடிய கோலோஜனுடைய உற்பத்தியை நமக்கு அதிகரிக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முகப்பொரு, கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை நமக்கு கொடுக்கும். உங்களுடைய ஏஜை நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த எங்கான ஒரு ஃபேஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சருமத்தில் எப்போதுமே கோலோஜன் கம்மியாகாமல், சருமத்தில் வறட்சி ஏற்படாமல், எதுவுமே இல்லாமல் பளபளப்பான
பளபளப்பான ஒரு ஆரோக்கியமான சருமம் வேணும்னா ஆரஞ்சு பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆரஞ்சு பழங்களை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஜூஸாக குடிக்கக்கூடிய பழக்கம் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விடவும் அந்த ஆரஞ்சு பழங்களினுடைய சுளைகளை அப்படியே சாப்பிடுங்க. முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.